இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கடந்த வருடமெல்லாம் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து ஒரு புதிய வருடத்திற்குள் அவர் நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இந்த வருடத்திலே ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. எந்த விதமான குறைவுகள் இல்லாதபடிக்கு ஆண்டவர் நிறைவாய் இந்த வருடத்திலே உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. கீழாகாமல் நீங்கள் ஒவ்வொருவரும் மேலாகுவீர்களாக. வாளாக்காமல் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வருடத்திலே தலையாக்குவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய ஊழியக்காரனாய் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் பாதைகளெல்லாம் நெய்யாய் பொழிவதாக. நன்மையும் கிருபையும் உங்களுடைய வாழ்க்கையிலே தொடருவதாக. இந்த 2025 வருடத்திற்கென்று நாம் தியானித்து சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் என்னாகம புஸ்தகம் 17 அதிகாரம் 5 அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். ஆம், இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். தேவனால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொன்னால் யாரையோ நினைக்கக்கூடாது. வேதாகமத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் அவர்கள்தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் நினைக்கக்கூடாது. அவர்களை தெரிந்தெடுத்த ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களை தான் ஆண்டவர் துளிர்விட செய்ய போகிறார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. வேதாகமத்திலே நான் வாசித்து பார்க்கும்போது பல இடங்களில் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி வேத பகுதி வருகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலேயும் இருக்கிறது, புதிய ஏற்பாட்டு காலத்திலேயும் இருக்கிறது. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர் என்று சொல்லி கொலோசியர் 3 அதிகாரம் 12 நாம் வாசிக்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 13 நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை சோஸ்தரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். இங்கே ஆதி முதல் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனால் தெரிந்தெடுத்துக்கப்பட்ட மக்களுக்கு விரோதமாக முன்னாட்களிலும் சரி இந்நாட்களிலும் சரி விரோதமாக இருக்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். முறுமுறுக்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். பொறாமைப்படுகிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். பகை மனதிற்குள் வைத்துக்கொண்டு இருக்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த விரோதமாக இருக்கிறவர்களுக்கு முன்பதாகத்தானே ஆண்டவர் நம்மை துளிர்க்கும்படியாக செய்வார். கோலியாத் எதிராக வந்தாலும் சரி, தொபியா எதிராக வந்தாலும் சரி, சவுல் எதிராக வந்தாலும் சரி, சன்பல்லாத் எதிராக வந்தாலும் சரி, அவர்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் நம்மை துளிர்விட செய்கிறவராக இருக்கிறார். இயேசுவை குறித்த ஒரு கவிதை இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அடித்துவிட்டு அவர்கள் அவரை புதைத்துவிட்டு திரும்பினார்கள், ஆனால் அவர் முளைத்திருந்தார் என்று சொல்லி ஒரு கவிதை சொல்லுகிறது. ஆம், இயேசுவை அவரை புதைத்த போதே அவர் முளைத்து எழும்பினார். 3ஆம் நாளிலே அவர் முளைத்து எழும்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே அபிஷேகம், அதே அழைப்பு தம்முடைய பிள்ளைகளுக்கும் அவர் கொடுக்கிறார். யார் புதைத்தாலும், யார் குழியிலே தூக்கி போட்டாலும், யார் வெட்டினாலும் நாம் முளைத்தெழும்புகிறவர்களாக துளிர் விடுகிறவர்களாக இருப்போம். ஆரோனை குறித்து இந்த என்னாகமம் புஸ்தகத்திலே 16 அதிகாரம் 17 நாம் வாசித்து பார்க்கும்போது அவருக்கு விரோதமாக, அவருடைய ஊழியத்திற்கு விரோதமாக, அவருடைய குடும்பத்திற்கு விரோதமாக தாத்தாம், அபிராம், கோராகு என்பவர்கள் எல்லாம் எழும்பினார்கள். அவருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். நீங்கள் தான் தலைவராக இருக்க வேண்டுமோ, நீங்கள் தான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டுமோ, ஆண்டவருடைய கூடாரத்திலே ஊழியம் செய்வதற்கு எங்களுக்கு தகுதி இல்லையோ என்று சொல்லி
பல விதங்களிலே அவருக்கு விரோதமாக 16ஆம் அதிகாரத்திலே எழும்புகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், அந்த 250 தலைவர்கள் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தார்கள், ஆனால் அவர்கள் எல்லாம் தேவனால் பட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆரோனுடைய ஆசாரிய ஊழியத்தை மாத்திரம் ஆண்டவர் அங்கீகரித்தார். ஜனங்கள் ஆரோனுக்கு விரோதமாக எழும்பின போது 250 பேர் அன்றைய தினம் மரித்து போனார்கள். ஜனங்களுக்குள்ளாக ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தவர்களுக்கு விரோதமாக அன்றைக்கு வாதை உண்டானது என்று சொல்லியெல்லாம் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இஸ்ரவேல் எல்லா ஜனங்களில் இருந்தும் லேவி கோத்திரத்தை ஆண்டவர் தமக்கு ஊழியம் செய்யும்படியாக அவர் அழைத்திருந்தார். தம்மிடத்திலே சேரும்படியாக அவர்களுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருந்தார். ஆனால் அவர்கள் அது போதாது என்று சொல்லி ஆசாரிய பட்டத்தையும் அவர்கள் தேடினார்கள். மோசே அதை அவர்களிடத்திலே சொன்னார், தேவன் உங்களை தம்மிடத்திலே சேர பண்ணினது அற்ப காரியமோ, இப்பொழுது ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களோ என்று சொல்லி அவர்கள் எல்லாரையும் அழைத்து அனுப்பினார். ஆனால் அவர்கள் நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்லி அவர்கள் பிடிவாதமாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த நேரத்திலே ஆண்டவர் இந்த ஆரோனினுடைய ஆசாரிய ஊழியத்தை மாத்திரம் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். நீங்கள் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இந்த ஜனங்கள் எல்லாம் நீங்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்குள் எங்களை நடத்தி கொண்டு செல்வோம் என்று சொன்னீர்கள், இதுவரைக்கும் எங்களுக்கு அது கண்ணிலேயே காட்டவில்லையே, நாங்கள் அனுபவிக்கிறதெல்லாம் இந்த வனாந்தர வாழ்க்கை தானே என்று சொல்லி இன்னொரு புறம் அப்படியும் அவர்கள் முறுமுறுக்கிறவர்களாக இருந்தார்கள். ஒரு பக்கம் அவர்கள் பதவியை தேடினார்கள், இன்னொரு பக்கம் அவர்கள் பட்டத்தை தேடினார்கள், இன்னொரு பக்கம் அவர்கள் பொருளை தேடுகிறவர்களாக இருந்தார்கள். என்னாகமம் புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது 250 பேருக்கு விரோதமாக ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து அக்கினி வந்து பட்சித்து ஜனங்களுக்குள்ளாக வாதை உண்டான போது மோசேயும் ஆரோனும் முகங்குப்புற விழுந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, ஆரோன் தேவனுடைய சமூகத்திலிருந்து அக்கினி எடுத்து வந்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவாக நின்றான். வாதை நிறுத்தப்பட வேண்டும், ஜனங்கள் அழிக்கப்படக்கூடாது என்கிற இருதயம் உள்ளவனாக இருந்தான். ஜனங்கள் எல்லாம் வாழ வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணம் உடையவனாக இருந்தான். இப்படிப்பட்ட இருதயம் உள்ளவரையே ஆண்டவர் தம்முடைய ஆசாரிய ஊழியத்திற்கு அவர் தேர்ந்தெடுக்கிறவராக இருக்கிறார். 41ஆம் வசனம் 45ஆம் வசனத்திலே கூட இந்த காரியங்கள் நடந்த பிற்பாடு மறுபடியும் அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். எங்களை நீங்கள் பாலும் தேனும் உள்ள கானானுக்கு நடத்தி செல்லுகிறவர்கள் அல்ல, எங்களை அழிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி மீண்டும் அந்த தலைமைத்துவத்திற்கு விரோதமாக அவர்கள் எழும்புகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நேரத்திலே தான் ஆண்டவரே அவர்களுக்கு மோசேயின் இடத்துல இறங்கி வந்து பேசினார். இஸ்ரவேல் புத்திரரிலே 12 கோத்திரங்கள் இருக்கிறது. 12 கோத்திரங்களிலே ஒவ்வொருவருடைய கோத்திரத்திற்கு தலைவனாக இருக்கிறவனுடைய அந்த கோலை வாங்கிக்கொள், அவர்களுடைய பெயரை எல்லாம் எழுது. லேவி கோத்திரத்திலே அவர்களுடைய அந்த தலைமையாக இருக்கிற அந்த கோலிலே ஆரோனுடைய பெயரை எழுது. என்னுடைய சமூகத்திலே அந்த கோலை எல்லாம் கொண்டு வந்து வை என்று சொல்லி அவர் சொன்னார். கோல் என்று சொன்னால் கம்பு, ஒரு மரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டு அவர்கள் பயன்படுத்துகிற ஒரு தடி. அந்த கோல் அவர்கள் அன்றைய நாட்களிலே அவர்கள் ஒவ்வொருவரும் அந்த கோலை வைத்திருப்பார்கள். அது ஒரு அதிகாரத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த 12 கோல்களையும் கொண்டு ராத்திரி நேரத்திலே தேவனுடைய சமூகத்திலே வைத்துவிட்டு வந்துவிட்டார். மோசே கொண்டு போய் அந்த கோல்களை எல்லாம் வைத்தார், வந்துவிட்டார். மறுநாள் காலையிலே எழும்பி பார்க்கும்போது அந்த 12 கோல்களிலே ஆரோனினுடைய கோல் மாத்திரம் துளிர்த்திருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். துளிர்த்தது மாத்திரமல்ல, அது பூக்களையும் கொடுத்திருந்ததாம். பூக்கள் மாத்திரமல்ல, வாதுமை பழங்களையும் கொடுத்தது. இப்படியாக அந்த 12 கோல்களிலே ஆண்டவர் ஆரோனினுடைய கோலை மாத்திரம் துளிர்க்க செய்தார். அவருக்கு விரோதமாக முறுமுறுத்த அவர்களுடைய கோல்கள் எல்லாம் துளிர்க்கவில்லை. அது வைக்கப்பட்ட நிலைமையிலேயே
பட்டுப்போன நிலைமையிலேயே இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இதிலே தான் ஆண்டவர் சொன்னார், நான் தெரிந்து கொள்கிறவனுடைய கோல் துளிர்க்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இந்த நாட்களிலும் ஆண்டவர் நம்மை, உங்களை, ஒவ்வொருவரையும் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி, அவருக்கு ஊழியம் செய்யும்படியாக ஒவ்வொருவரையும் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆதலால் நம்மை இந்த வருடத்திலே நம்மை துளிர்க்க செய்வார், பூ பூக்க செய்வார், கனி கொடுக்கிற வாழ்க்கையை தருவார், பலனுள்ள வாழ்க்கையை, மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள வாழ்க்கையை ஆண்டவர் தருவார். ஒரு செடி வளர வேண்டும் என்றால், துளிர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு நல்ல நிலம் இருக்க வேண்டும். நிலத்திலே ஊன்றப்பட்டு இருக்க வேண்டும், அதற்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும், உரமிட வேண்டும், நல்ல ஒரு சீசன் இருக்க வேண்டும், அது வளர்ந்து பெரிதாகுவதற்கு ஒரு கால அவகாசம் இருக்க வேண்டும். இப்படி சில நாட்கள், சில மாதங்கள், சில வருடங்கள் ஆகும் அது பலனை கொடுக்க வேண்டுமானால். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து அமர்ந்து இருக்கும்போது இந்த கால சூழ்நிலைகள் எதுவும் தேவையில்லை. ஒரு மனிதனை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு பல வருடங்கள் தேவையில்லை. ஒரே இரவு போதும், ஒரே நாட்கள் போதும். வேதத்திலே பார்க்கும்போது யோசேப்பு ஒரே நாளிலே அவர் அரண்மனைக்கு கொண்டு சென்றார். தாவீது கூட ஒரே நாளிலே அவரை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக மாற்றினார். பேதுருக்கு கூட ஒரே நாளிலே அவருக்கு படகு நிறைய ஆண்டவர் மீனை கொடுத்தார். இப்படி தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க எண்ணும்போது கால அவகாசங்கள் அவருக்கு தேவையே இல்லை. ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிற மனிதனுடைய கோல் துளிர்க்கும் என்று சொன்னபடி இந்த நாட்களிலும் எத்தனையோ வருடங்கள் நீங்கள் பிரயாசப்பட்டு இருக்கலாம், எத்தனையோ நாட்கள் எனக்கு ஒரு உயர்வு வராதா என்று சொல்லி நினைத்திருக்கலாம். ஆனால் தேவ சமூகத்தில் இந்த வருடத்தில் நீங்கள் அமர்ந்து இருக்கும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை துளிர்க்க செய்வார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நான் தெரிந்து கொண்ட உன்னுடைய கோல் துளிர்க்கும் என்று சொல்லி வாக்கு கொடுத்தீங்க. அதே விதமாக இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிறவர்களாக, உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களாக, உமக்குள்ளாக பலன் கொள்ளுகிறவர்களாக, உமக்குள்ளாக வேர் கொண்டவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். அற்புத விதமாக ஒவ்வொருவரையும் துளிர்விட செய்து பூத்து காய்த்து ஆண்டவரே பூமியை பலனால் நிரப்புகிறவர்களாக இருக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை பூத்து காய்த்து கனிதந்து செழிக்கும்படியாக செய்வாராக. ஆமென்.